எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்டபிலிஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு மூலம் உங்களுக்கு கேள்விகளுக்கான பதில்கள் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்புறோம். இப்போ நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2025 டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடிங்க ஒரு விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷன்ல இந்த இடத்துல தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன் ஆஃப் சப்செக்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு கொடுத்து நமக்கு வந்து ஆஃப் த ரைட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. முக்கியமானது மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறேங்க. Minimum qualification for a person to be eligible for appointment as a teacher in class 1 to 8. NCTE has wide notifications dated 23rd August 2010, 29th July 2011 and 28th June 2018 laid down the minimum qualification for a person to be eligible for appointment as a teacher in class 1 to 8. இது ஒண்ணுங்களா? அதே போன்று இந்த இடத்துல பாருங்க. It has been entirely provided one of the essential qualification for a person to be eligible for appointment as a teacher in any one of the schools referred to in class N of section 2 of the RT Act is that he or she should pass the teacher eligibility test. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சார், இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், ரைட்டுங்களா? இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தாங்க, சரிங்களா? விச் நீங்கள் இதில் பாஸ் பண்ணால் போதும், ஓகேங்களா? இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். விச் வில் பி கண்டக்டட் பை த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கைட்லைன்ஸ். ஓகே, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம், டேரெக்டாக போயிடலாம் கண்டென்ட்டுக்குள்ளே. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சரிங்களா? கேண்டிடேட்ஸ் who have secured the marks as noted below in the TNTET paper 1 and paper 2 examination will be issued with TNTET paper 1 paper 2 pass certificate. இதுதாங்க ரொம்ப முக்கியம். கேண்டிடேட்ஸ் have secured the marks, அதாவது இதில் கொடுத்துருக்கிற மார்க் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிடும், பாஸ் சர்டிஃபிகேட்டு கிடைச்சிடும். பார்க்கலாங்களா? எனக்கு வந்து ஒரு ஆசை, ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த குவாலிஃபைங் மார்க் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிறதா. ரொம்ப அதிகமாக கேட்கலங்க. எப்படிங்க? ரொம்ப அதிகமாக கேட்கல, கொஞ்சம், அதாவது மாணவர்களும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு கமெண்ட்லையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டும் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 90 மார்க் சொல்கிறாங்க, குவாலிஃபைங் மார்க் வந்து 90 சொல்கிறாங்க. பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் சரி 90 சொல்கிறாங்க. இது வந்து 150க்கு டோட்டல் 150க்கு 90 சொல்கிறாங்க, சரிங்களா? இதுவே நம்ம வந்து பெர்சன்டேஜில் பார்க்கும்போதுங்க, 60% இருக்குது, சரிங்களா? 60% இருக்குது. இந்த 60% அட்லீஸ்ட் ஒரு 5% கம்மி பண்ணி ஒரு 55% மாற்றலாம், இந்த 55% 50% மாற்றலாம். ஏன்னா நீங்கள் கம்பேரிட்லி அதர் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து குறைவாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே சார். அப்போ இது கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க, கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் குவாலிஃபைங் மார்க் கம்மியாக இருந்தால், இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சார் நான் வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகரி சார், நான் வந்து 89 எடுத்திருக்கேன் சார். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 89 எடுத்திருக்கேன் சார். ஆனால் ஒரு மார்க்கில் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு சார். இஃப் சப்போஸ் இந்த 90 மார்க் அப்படிங்கிறது, இப்போ ஏதோ நம்ம அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சு ஒரு 85 மார்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருது. அவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி ஆகட்டும், இல்லை வந்து ஒரு போஸ்ட் ஆகட்டும், ஒருத்தருக்கு வாழ்க்கை கிடைத்த மாதிரி தான். ஏன்னா இந்த குவாலிஃபைங் மார்க் வச்சு நம்ம வந்து அடுத்த வந்து நியமன தேர்வு, அடுத்த நம்ம டிஆர்பி எக்ஸாமினேஷன் அதெல்லாம் எழுதுறது எல்லாமே ஓகே இருக்கட்டும். ஆனால் அது வர வரைக்கும் நம்ம ஒரு அழகாக ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போனாலுமே இது போன்ற நான் டெட் பாஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு போனால் அது நமக்கு ஒரு முன்னுரிமையாக கிடைக்குமா இல்லையா? அப்போ இந்த ஒரு மார்க் 2 மார்க் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். பட் ஆனால் அந்த 1 மார்க் 2 மார்க் கம்மியானா எப்படி இருக்கும்? நம்ம ஒன்றும் அதிகமாக கேட்கலங்க, சரிங்களா? இருந்தால் அந்த மாணவர்களுடைய சார்பாக நான் இந்த இடத்துல கோரிக்கையை வைக்கிறேன். நீங்களும் வந்து கோரிக்கையை வைங்க, ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா 90 மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாஸ் சர்டிஃபிகேட். அதே போன்று இந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி நெக்ஸ்ட் பாருங்கள். எஸ்சி, ஏபிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எம்பிசி ஆர் டிஎன்சி அண்ட் பெர்சன் வித் டிசபிலிட்டி பார்க்கும்போது 82 மார்க்ஸ், ஓகேங்களா? 82 மார்க்ஸ் இதெல்லாமே ஒரு 75 வச்சா நல்லா இருக்குங்க. 82 கொடுத்துருக்காங்க, அது ஒரு 75 அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து 75+ இதெல்லாமே நம்ம கமெண்ட்டில் பார்க்கும்போது தெரியுது, நிறைய பேர் 75+ அந்த அரௌண்ட் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்டி அஸ் ஒன் டைம் கன்செஷன் மட்டும்தான், ஒன் டைம் கன்செஷன் ஒன்லி 60 மார்க்ஸுங்க, ஓகேங்களா? 60 மார்க்ஸுங்க. ஸோ இந்த குவாலிஃபைங் மார்க் எல்லாமே கொஞ்சம், ஏன்னா இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானுங்க, ஓகே? ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் பாருங்களேன், 150 டோட்டல் மார்க்குன்னு சொல்கிறாங்க, 90 மார்க்குங்களா? அப்போ 90க்கும் 150க்கும் எவ்வளோங்க வித்தியாசம்? ஜஸ்ட் 60 மார்க் தானே வித்தியாசம், ஓகே? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து 100 மார்க் டெஸ்ட் வைக்கிறோம், ஜென்ரலாக 100 மார்க் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னா அதில் பாஸ் மார்க்கே 35 to 40 தானங்க வைக்கிறோம். ஆமாம் தானேங்க, 35 to 40 தானே வைக்கிறோம். அப்போ இந்த 150 இருக்கும்போது 90ங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தானங்க இருக்குது. இந்த 90ங்கிறது ஒரு 80 வைக்கலாங்க, ஓகே? இந்த 90ங்கிறது வந்து ஒரு 80 வைக்கலாங்க. இல்லை சார் அட்லீஸ்ட் 85 வைக்கலாங்க. 82ங்கிறது வந்து ஒரு 70 வைக்கலாங்க, இல்லை 75 வைக்கலாங்க. இந்த 60ங்கிறது வந்து ஒரு 45 to 50, 55 வைக்கலாங்க.
இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாகவும் கோரிக்கையாகவும் இருக்குங்க. ஓகேங்களா? நீங்களும் உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய விருப்பம். தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டிஎன்டெட் சர்டிஃபிகேட் வில் பி வேலிட் ஃபார் லைஃப் டைம். இது வந்து வேலிட் ஃபார் லைஃப் டைமுங்க. சரிங்களா? ஸோ ஜிஓ இதெல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேர் ஹோல்டிங் ஆஃப் எ டிட் சர்டிஃபிகேட் டஸ் நாட் கன்ஃபர் எனி ரைட் டு அப்பாயின்ட்மெண்ட் as it only ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் த அப்பாயின்மெண்ட். சரி, இது மட்டும் இருந்தால் போதுமான்னு கேட்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க. as it only ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தானே சார்? இந்த மார்க் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் சார். ஓகே. தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டிஎன்டெட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு அப்பியர் ஃபார் எ செப்பரேட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் டு ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா? இது முடிந்த பிறகு என்ன பண்ணுங்க? பாஸ் பண்ண பிறகு குவாலிஃபை பண்ண பிறகு என்ன பண்ணுங்க? அப்பியர் ஃபார் எ செப்பரேட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் டு ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. அதாவது as per GOMS நம்பர் 149. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அடுத்த விஷயங்கள் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சர்டிஃபிகேட் இவங்க எல்லாருக்குமே பாஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிடைக்க போகுது. இதற்கு அப்புறமும் நமக்கு இன்னொரு ஒரு தேர்வும் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த 90க்கு குறைவாக இருக்கிறவங்க, அதாவது நான் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கேன் சார், இந்த நான் 90க்கு 88 வாங்கியிருக்கிறேன், 85 வாங்கியிருக்கிறேன், நான் 82 வாங்கியிருக்கிறேன், கொஞ்சம் இட்ஸ் ஸோ பாசிட்டிவ்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது குவாலிஃபை மார்க் கம்மி பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அப்படி பண்ணாங்க அப்படின்னா நீங்களும் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனசு தளர விட வேண்டாம். அதே போன்ற செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இங்கே 82 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 74 எடுத்திருக்கீங்க, 75 எடுத்திருக்கீங்க, ஒரு 70+ எடுத்திருக்கீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக நிறைய பேர் கேட்குறாங்க சார், இது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் சந்தோஷம். ஓகேங்களா? ஆனால் சந்தோஷம். இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. அப்கமிங் நமக்கு டெட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்துச்சுன்னா நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்டி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா as ஒன் டைம் கன்செஷன் 60 மார்க். ஸோ 60 மார்க்ஸ் அரௌண்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க, பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.